ஹாய்ப்பா, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நம்ம வீட்டு கொல்லையில் இருக்கிற செம்பருத்தியை தான் பறிக்க போகிறோம். செம்பருத்தியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து ஒத்த செம்பருத்தி. நீங்கள் வந்து அடுக்கு செம்பருத்தியெல்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே மெடிசன்லாம் வந்து ஒத்த செம்பருத்தி தான். நம்ம வீட்டு பூவெல்லாம் இப்போ கிள்ளிக்கலாம். ஒரு 7-8 பூ இருக்குது. இதை பறிச்சுட்டு இது என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இது எல்லாமே வந்து நெஞ்சு வலிக்கு அவ்வளோ நல்லது. இது அம்மா வந்து செய்வாங்க கண் கூட. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்காது, பக்கத்து வீட்டில் போய் பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. பறிச்சுட்டு வந்து இதை நாங்கள் கொடுப்போம், அவங்க செய்வாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் போய் பறிச்சுக்கலாம். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பூ, பார்க்கவே கலரே சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு ரெட்டிஷ்ஷு. இந்த மாதிரி ரெட் செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும். வேறு கலரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னா இந்த ஒத்த செம்பருத்தி தான். இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பறிச்சுக்கலாம். கீழே வேறு நிறைய கொட்டி கிடக்கு. அது வந்து நேற்று பூத்துது. நேற்று ஒரு 10-12 பூ பூத்துருந்துச்சு பார்த்தா, அதெல்லாம் கீழே உதிர்ந்து கிடக்கு. அதையும் நம்ம காய வச்சு யூஸ் பண்ணலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா தலைக்கு வந்து சீக்காய் அரைக்கும் போது போட்டு அரைக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த பாசிப்பருப்பு இது கூட அரைச்சி வச்சுட்டு பேஸ்பேக்காக தலைக்கு அப்படி போடலாம். அது வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு. எல்லா பூவுமே நான் எடுக்கிறேன். கீழே இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு சின்ன வீடியோ, ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒத்த செம்பருத்தி. இது வந்து கலர் கிடையாது. இது வந்து எல்லோ, இது ரோஸ், எல்லா கலர்லேயும் இப்போ வருது. ஆனால் இது வந்து நார்மலான ஒரு செம்பருத்தி பூ. இது வந்து நேச்சுரலி தான். இப்போ வந்து நிறைய கலர்லெல்லாம் கொடுக்குறாங்க, வருது. அந்த மாதிரி கிடையாது. இந்த பூ தான் மருத்துவ குணம் வாய்ந்தது. இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், சீயக்காயில் போட்டு அடிப்போம், முடிக்கு நல்லது. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சீயக்காய் அரைக்கும் போது நல்லா காய வச்சு ஒரு இந்த மாதிரி காஞ்ச பூ, உலர்ந்த பூவாக இருக்குது பாருங்கள், கீழே கொட்டி கிடக்கும் பூ, மறுநாள் வந்து கீழே விழுந்துடும். அப்படி இதை வந்து நம்ம காய வச்சு சீயக்காய்க்கும் போட்டு அரைக்கலாம். முடி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இது போட்டு நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அப்படி தான் அரைப்போம். இப்போ விட்டாச்சு. முடி அவ்வளோ சீக்கிரம் நரைக்காது. இது கருவேப்பிலை, மருதாணி எல்லாம் உருவி போட்டு காய வச்சு சீயக்காய் கூட அரைச்சி அப்போல்லாம் தேய்க்கிறது. இப்போ எல்லாம் ரெடிமேடாக ஷாம்பு, ரெடிமேடு இதுவே வாங்கிடுறோம். இது வந்து என்னென்னா, செம்பருத்தி பூ பற்றி நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இது எதுக்குன்னா, நெஞ்சு வலி இருக்குது பாருங்கள். சில பேருக்கு வந்து ஹார்ட் வேகமாக துடிக்கும், படபடப்பு இருக்கும், நெஞ்சு வலி எப்போயுமே நெஞ்சு வலி இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு. அவங்க இந்த பூவோட இந்த இதழ்களை மட்டும் இப்படி எடுத்துக்கணும். இந்த மகரந்தத்தையெல்லாம் விட்டுறணும், அடியில் இருக்க காம்பையும் விட்டுறணும். இந்த இதழை மட்டும் இப்படி எடுத்துட்டு, அப்படியே நீங்கள் ஒரு 4 பூ எடுத்தால் கூட போதும். எடுத்துகிட்டு 4 பூவோட இதழ்களை எடுத்து நல்ல ஒரு 200 மில்லி பசும்பால் எடுத்துக்கணும். பசும்பால் தான் கண்டிப்பாக எடுக்கணும், வேறு எதுவும் எடுக்காதீங்க. அந்த பாலில் இந்த பூவை போட்டு நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சிட்டு இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ எது சேர்க்கணுமோ சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ, நீங்கள் டெய்லியுமே இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த இருதய கொலை வலி, அதாவது நெஞ்சு வலி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். இது வந்து நாட்டு மருத்துவத்துலேயும் சொல்லியிருக்காங்க. இது எங்கள் அம்மா கண் கூட செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன் வீட்டில். இந்த இதை வந்து பறித்து சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.